மீனா உன்னை எங்க எல்லாம் தேடுதுடி. என் செய்தி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. பாடி வீட்டுக்கு போலாம். என்ன தேவி கீதா, வீட்டுக்கு விருந்தாளி எல்லாம் வந்திருக்க போல இருக்கு. ஆமா, என் ஸ்நேகிதி மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கா. நாங்களும் விருந்துக்கு வரலாமா? ஏன் பாயே. ஊர்ல இருந்து சாந்தா வந்திருக்கா. யாரு? என் ஸ்நேகிதி தெரியாதா? உன் ஸ்நேகிதி எல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டா நல்லா இருக்குங்கிற. வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க, செலவுக்கு காசு இருந்தா கொடுங்க. புதுசா ஏதாவது சொல்ல. பாபா கூட்டாடா ஆடி அசைஞ்சு அறுதலி. சரி, இந்த வேணாம் பேர் என்ன? தண்ணுவான். அவன் காசு வரணும், போய் வாங்கிட்டு வா. எவ்வளவுன்னு கேட்காம எங்கடா வர்ற? 15 ரூபா. சீக்கிரம் வா, மோர கட்ட. ₹2 உங்க பையில இருக்கும், கொஞ்சம் பாருங்களேன். பையில என்ன இருக்குன்னு பாரு. ஏண்டி வச்சிட்டு இல்ல நான் சொல்லுவேன். எப்பா காலங்காத்தால கடனை கேட்கறதா? காலங்காத்தால நீ கடன் வாங்கின திருப்பி கொடு. வீட்டை விட்டு வெளியில போறப்போ கடங்கார மூஞ்சில முடிச்சிட்டு போனா போற வேலை உருப்படுமா? ஏயா கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு? என்னங்க என்னங்க விட்டாங்க. இப்ப என்ன பண்ண போற நீ? அடிச்சு இருக்கு நீ. ஏப்பா என்ன அடிச்சிட்டு நீ? ஆமா. நான் எவ்வளவு பார்த்தானா? 15 ரூபா. ₹11 இருக்கு. ₹4 சாயங்காலம் தரேன். என்ன என்ன கடன் தானே சொல்லிட்டு போற, மறுபடியும் மரியாதையை சொல்லிட்டு போ. இந்த வருவா டீ குடி போ. என்ன வேலை அந்த கலாட்டா பண்ணிக்கிட்டு சும்மா போறியா நீ? போங்கயா. என்னங்க இதெல்லாம்? இருந்தாலும் நீங்க ரொம்ப மோசம். நீ ஏண்டி என்ன கல்யாணம் பண்ணிட்ட? அறிவு கேட்டவள கொட்டினா தாண்டி தேடு, இல்லன்னா புள்ள பூச்சின்னு போட்டு முடிச்சு போடுவானுங்க. வீட்டுல போய் சோத்த பொங்கு வா. ஆமா, உங்க அப்பா நல்லா தானே இருந்தார், திடீர்னு என்ன ஆச்சு? அவர் டைம் முடிஞ்சு போச்சு. துணை யாரும் இல்லாதப்போ நேரம் இங்க வந்துட வேண்டியதுதானே? ஏண்டி இவ்வளவு நாள் அங்க இருந்தே என்ன பண்ணிட்டு இருந்தேன்? எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு முயற்சி பண்ணேன். ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க காணோம்? வருவாரு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரணுமே. கடைப்பையன் அப்பவே சாவி கொண்டு வந்து கொடுத்துட்டானே. கடையை மூடின பிறகுதானே அவருக்கு வேலையே ஆரம்பம். அதே நடி வேலை எங்க இருந்து வாங்கிட்டு வந்தது? சோமங்கடையில வாங்குது. சோமங்கடையில வாங்காதான் தண்ணியை கலக்கிறான். முனியப்பங்கடையில வாங்கலாம்னு சொன்னோம்ல, அறுவல. இதை குடிச்சு எங்க இருந்து போக வந்து பாலா போன. வா இதை பாரு, இதை குடிச்சுட்டு இதுக்கு போக. வாமா வா, வீட்டுக்கு போலாம். வா. மாமா கக்காத மாமா, கலக்குதுடா. சரி நடந்தா சரியா போயிடுமா? மாமா மனசு இன்னைக்கு நல்லாலே. அடராமா சரக்கு ஒண்ணு சரியில்லை. என்னங்கடா மாமா மனசு இன்னைக்கு நல்லாலே.
ராமா சரக்கு ஒண்ணு சரியில்லை போட்டது போடலே போதையும் ஏறலே போட்டது போடலே போதையும் ஏறலே பொழுது போன பின்னே போடாவிட்டா முடியலே புத்தியும் ஓடலே ஆமா மாமா மனசு இன்னைக்கு நல்லாலே அடராமா சரக்கு ஒன்று சரியில்லை அடுத்தவன் கரையெடுத்து அடுத்த ரவுண்டு காத்திருக்கு முடிச்சிடலாமா என்னங்கடா ஓசி மாமா மனசு இன்னைக்கு நல்லாலே போடா ராமா சரக்கு ஒன்று சரியே மனைவியத்தான் பாசத்தோட அனுப்பிறேன் உழைக்கிறப்போ உழைக்கிறோம் அலுப்பு தீங்க குடிக்கிறோம் உழைக்கிறப்போ உழைக்கிறோம் அலுப்பு தீங்க குடிக்கிறோம் வயசுல மருந்து இருக்கு மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு தூங்கிடலாமா அவங்கடா மாமா மனசு இன்னைக்கு நல்லால ராமா சரக்கு ஒன்று சரியில்ல போட்டது போடல போட்டது போடல போதை ஏறல உடனே போனது போடாவிட்டா முடியல சரியில்ல மாமா மனசு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க எங்க இன்னைக்கு ஒரு நாளாவது ஒழுங்கா வரக்கூடாதா? ஏன் இன்னைக்கு என்ன அமாவாசையா? பௌர்ணமி. என் ஸ்நேகிதி வந்திருக்கான்னு சொல்லிருக்கேன்ல. இது வந்திருக்கான்னு சொன்னேன்ல காலையில. ஆமா, உபசாரம் பண்ணணும். சொல்றது கேளுங்க. நீங்க பேசாம வர மூணு வருஷமா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல.
என்கிட்ட சொல்றதுக்கு ஃபார்மாலிட்டி பாக்குறியா? என்ன விஷயம் சொல்லு. ராத்திரி நீ என்ன நினைச்சே? ராத்திரியா? இதை பத்தி இல்ல, ராத்திரி உங்க அண்ணன் ஒரு மாதிரி உலகிட்டே வந்தாரே, அத பத்தி நீ எதுவும் தப்பா நினைச்சிட்டியா? எதுக்கு வலிக்கிறேன்? அவர்கிட்ட முன்கோபமும் முரட்டுத்தனமும் இருக்கே தவிர மத்தபடி அது ஒரு குழந்தை. சொல்ல நினைக்கிறது நேரடியா சொல்லு. அவரை நீ தப்பா நினைச்சிட கூடாதுன்னுதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். முழுக்க முழுக்க நிறைவான ஒரு மனுஷனை படிச்சுட்டா அவன் எங்க தனக்கினியா வந்துருவானு பயந்துதான் கடவுள் மனுஷங்க கிட்ட சில குறைகளை வச்சிருக்கான். தைரியம் புருஷ லட்சணங்கிற மாதிரி பரவின மனுஷ லட்சணங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் ஒண்ணும் எங்க அண்ணனை தப்பா நினைக்கல. பயப்படாத. இப்பதான் என் மனசு நிம்மதியான. இந்த கிழக்கு போக ரயில் இல்ல, அதுல இந்த கவுண்ட மணி பாஞ்சாலி இங்க வாயன். இது என்ன மச்சான் வெச்சுக்கோ அப்படின்னு ஐயோ, சினிமா பேச்சு வருது, பார்த்தா ஆள விடாது. இந்த பக்கம் திரும்ப. அப்புறம் என்ன பண்ண தெரியுமா? அப்படியே தூக்கி அதான் ஒரே தேவைக்கா கண்ணுக்கு வந்தீங்களா? என்ன கண்ணு செவந்திருக்கு? ராத்திரி பூரா தூங்கலையா? ராத்திரி உன்னத்தான் தேடின தாளாட்டுறதுக்கு காணோம். ஏன் அண்ணன் வரல? ஏண்டி முண்டோ, எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு தானே? காலங்காத்தாலும் வேற பேச்சு இல்ல. சும்மா இப்படி. இது யாரு புதுசா இருக்கு? என் ஸ்நேகிதி பட்னத்துல இருந்து வந்திருக்கா. மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. நினைச்சேன் பார்த்த உடனே நீங்க மெட்ராஸ்ல இருந்தா வந்திருப்பீங்கன்னு. அக்கா வீட்டுல தானே இருக்கீங்க? வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வர்றேன். நான் உங்ககிட்ட நிறைய பேசணும். போயிட்டு வரட்டா? அக்கா தேவைக்கு அக்கா. அக்கா சரியான ஆளு. நாலு கழுத வயசாகுது, அவன் என்ன போய் அக்காங்கிற பாரு. ஒரு மூட்டை பச்சரிசி குறிக்காத வாழ போல ஒரு வண்டி தேங்காயும் ஒரு வீக்க கொண்டாங்க. அப்பா பெருமாறு ஆத்தா மலை ஏற போறா, கேட்க வேண்டியதை கேளு, சீக்கிரமா கேளுங்க. என் பொண்ணு சும்மாரி அவன் பொண்ணு. அம்மா தாயே பராசக்தி, நான் பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் இல்ல. என் பொண்டாட்டி வயிற்றுல ஒரு பூச்சியோ ஒரு புழுவோ உண்டாக மாட்டேங்குது. எதனால? பூச்சி புழுவா? உன் வீட்டுக்கு பக்கத்துல காக்கரை இருந்ததுன்னா நிந்தி பாருங்க. விவரமா கேளியா? ஆத்தாவை போப்பாத, ஏற்கனவே குழந்தை இருக்கிறா. அப்பா ஆத்தா உனக்கு ஒரு மகன் இருப்பா. ஆத்தா அவன் ஒன்ன போலயே இருப்பான். என்ன பக்கத்து வீட்டுக்காரன் போறவா இருப்பான். ஆத்தா மகனே, குழந்தையில ஒரு சிக்கல் இருக்கு. ஆபரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணுங்கிறியா? பெருமாள் ஆத்தா உன் வம்சம் வளரக்கூடாதுன்னு உன் பங்காளியே உனக்கு செய்வதை பண்ணி தகடு குறைச்சிருக்கிறான். யாரு? என் தம்பியா? அட பாவி, என் தம்பிய புள்ள மாதிரி வளர்த்தனே, அதனாலதான் உனக்கு பிள்ளை இல்லாம செஞ்சுட்டு போயிட்டான். நீதான் என்ன காப்பாற்றணும். மகனே அஞ்சாதே. அஞ்சல என் பொண்ணு பொண்ணை யாரையா சொன்னா? நான் பயப்பட வேண்டிய ஆத்தாவை குழப்பாருங்க. 1,000 ரூபாய் வச்சுட்டு பெரிய தொல்லையா இருக்கு. இந்த தத்தினை எடுத்து போங்க. சாமி கோவிச்சுக்கப்படாது. மகனே, அந்த தகடு உன் வீடு பக்கத்துல தான் புதைச்சிருக்கு, அது உடனே எடுக்கணும். தாயே எடுத்து சொல்லு, நான் எடுக்கிறேன். நீ எடுக்கிறதுக்கா நாங்க இவ்வளவு ஜாமான் வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அத போய் தொட்டாத, தொட்ட துணி அடிச்சு செத்துருவ. ரொம்ப விவரம் கேட்கறாங்க, நீ மலை ஏறிடு. ஆத்தா மலை ஏறிடுச்சு, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. அந்த தகரை எப்படி எடுக்கலாம்னு ஆத்தா சொல்லும், காலையில வந்துருங்க. வரேங்க, போங்க போங்க. போற போது என்ன பக்தி போ. போயிட்டாருங்களா? போயிட்டாங்க. நெஞ்சு வரைக்கும் எந்திரிச்சு வேண்டாம். இந்த தகரை கொண்டுட்டு போய் பெருமாள் வீடு பக்கத்துல புதைச்சிட்டு வந்து நாளைக்கு பெருமாளை இங்க கூட்டிட்டு வா. கணிசமா அவங்கிட்ட இந்த தகரை எடுக்கிறதுக்கு ஒரு தொகையை பேசிக்கிட்டு நாங்களே போய் தகத்தை எடுத்துட்டு வந்துருவோம். சரி, இந்த காசை நான் எடுத்துக்க உடுக்கடிச்சு சம்பாதிச்சதுதான்